ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஆஃப்டர்நூன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் என்ன இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணுறேங்கிறத இந்த விலாகாக நான் எடுத்துருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் அர்னாசி பூவும், இங்கிலீஷில் ஸ்டார் ஹனிஸும்பாங்க. இதை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? பிரியாணிகளுக்கு நம்ம பயன்படுத்துவோம். பார்த்துருக்கீங்க. அப்புறம் நான்வெஜ் செய்யும் போது என்ன பயன்படுத்துவோம். இது ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு பொருள். நான் 2 மந்த்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் இது இது எதுக்கு இந்த பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். இது எங்கள் வீட்டில் அந்த பொடி பண்ணி இதை நான் வச்சுருப்பேன். இது தீர்ந்துருச்சு. இப்போ அதனால் நான் மறுபடியும் வாங்கிட்டு இதை நான் பொடி பண்ணி வைக்க போகிறேன். சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? சரி, பாப்பா வரத்துக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இதை செஞ்சு பேக் பண்ணி வச்சுருவோம். இது ஒரு லாகாவும் எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சு. இது ஒரு 4-5 பாக்கெட் வாங்கிட்டேங்க. வாங்கியாச்சு. இது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு இதை என்ன செஞ்சுருவேன், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி அரைச்சி வச்சுருவேன். நம்ம கல்லீரல்னு சொல்கிறோம் இல்லைங்க, அதை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. அதில் உள்ள நச்சுத்தன்மையை எடுக்கக்கூடியது இந்த ஒரு பொருள். இதை நான் என்ன செய்வேன்னா, நம்ம கல்லீரல் சுத்தப்படுத்துகிற நேரம்பாங்க. அது எத்தனை மணிக்குன்னா, காலையில் 11 மணிக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஒரு கஷாயம் மாதிரி வச்சு இதை குடிச்சிருங்க. இதை 1 ஸ்பூன் எடுத்து போட்டு பொடி பண்ணி நல்லா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை 11 மணி போல் என்ன பண்ணுங்கள், வெந்நீர் போட்டு, ஆமாம், வெந்நீர் தண்ணியில் அந்த தூளை ஒரு கரண்டி போட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி ஒரு 1/2 கிளாஸ் போல் குடிச்சிருங்க. இது டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கல்லீரலையும் இது சுத்தப்படுத்தும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது பார்வை கோளாறு இருந்துச்சுனாலும் இது குணப்படுத்தும். ஏன்னா கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு பார்வையிலையும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அது சொல்கிறாங்க. அந்த மாதிரி அது உண்மைதான். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் குடிப்பேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நம்ம ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட போகிறோம் கிடையாது. இதை பொடி பண்ணி வச்சுன்னா ஒரு 2 மந்த் வரைக்கும் எனக்கு இது வரும். டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் என்ன செய்வேன்னா, வெந்நி கொதிக்க வச்சு அதில் போட்டு வடிகட்டி நான் குடிப்பேன். சில டைமில் முடியும், சில டைமில் முடியாதவங்க வாரத்தில் ஒரு 3 நாளாவது நான் அதை குடிச்சிடுவேன். அது நமக்கு நல்லது, ரொம்ப நல்லது. இது மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் செய்யலை, நான் நல்லா தான் இருக்கிறேன். உடம்பும் அதிகமாக வெயிட்டும் உங்களுக்கு போடாது. அதிகமாக குண்டாலும் ஆக மாட்டாங்க. நமக்கு நார்மலாக இருக்கும். அதுக்கு ரொம்ப இழைச்சும் போக மாட்டோம், ரொம்ப குண்டாகவும் ஆக மாட்டோம். நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதை இன்றைக்கி நான் அரைக்க போகிறேன் உட்காந்து. பாப்பா வரத்துக்கு லேட் ஆகுமா, அதனால் மதியானம் லஞ்ச் முடிஞ்சிருச்சு. சரி, இதை அரைச்சி வச்சிடலாங்கிறதுனால அந்த வேலையை செஞ்சுக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டேன், எல்லாத்தையும் போட்டுட்டேன். போய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஏதாவது டஸ்ட் இருந்தால் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டேன். இப்போ நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா அரைச்சிடுவேன். அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு பாட்டிலில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். இங்கே பார்த்தீங்களா, நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிவிடுங்க. பொடி பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெரியவங்க தான் குடிக்கணும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுத்துடாதீங்க யாரும். பெரியவங்களுக்கு தான் நான் இதை பற்றி சொல்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இல்லை. அதை குழந்தைங்களுக்கு யாரும் பயன்படுத்தி பார்த்துடாதீங்க. பெரியவங்களுக்கு தான் இது. நம்ம கல்லீரலை சுத்தப்படுத்துது. அதனால தான் நான் இது மெயினாக நம்ம சாப்பிட்றோம். இப்போ தான் கல்லீரல் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் நிறையா வருதுங்களே. சரி அப்படின்ட்டு நான் அதை சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு நல்லா தான் இருக்குது. நமக்கு ஹெல்த்துக்கு அவ்வளோவா ஒன்றும் பாதிப்புகளை ஏற்படுத்தலை. நல்லா தான் இருக்கிறேன். இதை டெய்லி இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிடுவேன். நீங்களும் ஒரு தடவை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தீந்துருச்சு. இதில் ஒரு பாட்டில் நிறைய நான் அரைச்சி வச்சுடுவேன். இது 2 மந்த் வரைக்கும் எனக்கு வரும். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த பழசு. இங்கே பாருங்கள், பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதை நான் டெய்லி 11 o'clock காலையில் 11 மணி போல் குடிப்பேன். கொஞ்சம் ஒரே ஒரு கரண்டி போட்டு
வெந்நீரில் கலந்து குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.